வணக்கம். மீண்டும் கதையை தொடர்ந்து கொள்கிறேன். ஏகலிங்கேஸ்வரர் மனம் முடிந்து அமர்ந்து கொண்டிருந்தார். ஓகலிங்கேஸ்வரன் மனதில் வைத்து கொண்டு பெரிய கவலையாக இருந்தார். மகனே ஏகலிங்கேஸ்வரா, தந்தையை வணங்கி கொண்டார். மகனை அழைத்தார். மகனே ஓகலிங்கேஸ்வரா, 3 நாட்களாக எதற்காக அரண்மனை விட்டு வெளி செல்லாமலே இருக்கிற என்ன குறை என்று கேட்டார். மனசங்கலமாய்விட்டது தந்தையே, அதனால் நான் வெளியே செல்லவில்லை. முகத்தை அலம்பிக் கொண்டு வெகு தூரம் நடந்து சென்று ராஜ்யத்தை சுத்திப்பார், மனம் சங்கலம் கொஞ்சம் குறைந்துவிடும் என்று தந்தை கூறினார். அப்படியே ஆகட்டும் என்று பிரம்மதேவனை பார்த்து வெகு நாள் ஆகிவிட்டது, நாம் பிரம்மதேவனை பார்த்து கொண்டு வரலாம் என்று பிரம்மதேவனிடம் சென்றார். பிரம்மதேவன் இருவரும் ஒருவர் கட்டி அணைத்து கொண்டு, வெகு நாள் ஆகிவிட்டது பிரம்மதேவா என்று அழைத்தார். ஓகலிங்கேஸ்வரா, வாருங்களையா என்று அழைத்தார். வெகு நாள் ஆகிவிட்டதையா, என் நினைப்பு தாங்களுக்கு வரவில்லையா என்னார். இல்லையா, கொஞ்சம் பணிகள் இருந்தது. வரலிங்கேஸ்வரியே 2 லோகம் சுற்றி பார்க்க 6 மாதங்கள் ஆகிவிட்டது. மீண்டும் நான் ஏகத்தை வளர்த்து விட்டு தான் சென்று வந்தேன். ஆனந்தமாய்விட்டு இருவரும் பேசிக்கொண்டார். உன் நினைவு எனக்கு எப்போதுமே மனதில் வந்துவிட்டது ஓகலிங்கேஸ்வரா, என்னை வந்து பார்த்து கொண்டு போகலாம் இல்லையா, சென்று விடலாம் இல்லையா என்று கேட்டார். கொஞ்சம் அதிகமாக பணிவிடை இருக்கிறது, அதனால் முடியவில்லை. என்னை தவறாக நினைத்து கொள்ளாத பிரம்மதேவா என்று ஒருவர் பேசி முடித்துவிட்டு மீண்டும் சென்று வந்தார். சென்று வந்து பிரம்மதேவனிடம் கூறினார். நான் சென்று வருகிறேன் பிரம்மதேவா என்று கூறிவிட்டு சென்று வந்தார். அரண்மனைக்கு வந்து பெரிய மனக்கவலையோடு இருந்தார். குளத்தில் இறங்கி குளித்தார். அப்பயும் அந்த மனக்கவலை போகவில்லை. ராஜ்யத்துக்கு சென்றார். ஒருவரிடம் பேசினாலும் மனக்கவலை போகவில்லை. யாருக்கும் வீட்டில் அரண்மனையில் இருப்பவருக்கு ஒருவருக்கு கூட இவருடைய மனக்கவலை தெரியாமல் பார்த்து கொண்டார். அப்போது வெகு மனக்கவலையாகவே இருந்தார். ராஜ்யத்துக்கு செல்வது, ஒருவரிடம் பரிமாறது, பேசுவது, இப்படியே இருந்தார். ஆனால் யாருக்கும் தெரியவில்லை. சிவனாலயத்துக்கு சென்றார். சிவனிடம் வரும்பிக் கொண்டு வெகு நேரம் வரும்பினார், வெகு நேரம் அளந்தார். வெகு நேரம், என் தந்தையை இப்படி ஒரு சாபத்தை என் தந்தையிடம் கொடுத்து விட்டையே பகவானே, இதுக்கு வேறு விமோசனமே கிடையாது என்றார். ஓகலிங்கேஸ்வரா, அமைதியாக பார்த்துக்கொள், ஒன்றும் குறையில்லாமல் நடந்துவிடும், இதை பற்றி கவலைப்படாதே என்றார். மீண்டும் ஆகட்டென்று மனவருத்தத்தோடு சென்று வந்தார். மனவருத்தத்தோடு சென்று வந்து தந்தையை பார்த்து பார்த்து கண்ணீர் விட்டார். தந்தையை பார்த்து பார்த்து கண்ணீர் விட்டு பெரிய மனக்கவலையோடையே இருந்தார். யாகசாலைக்கு சென்று யாகத்தை தொடங்கும்போது சிந்தனை தந்தை மேலே இருந்தது. அப்போ சிந்தனை தந்தை மேல் சென்று வந்தால் நாம் இந்த யாகத்தை தொடங்க முடியாது என்று பெரிய மன வருத்தத்தோடு அந்த யாகத்தை வளர்த்து விட்டு சென்று வந்தார். சென்று வந்து மணிலோகத்துக்கு சென்றார்.
மணிலோகத்தில் சென்று அனைவருக்கும் கூறினார், இந்த வருடம் மணிலோகத்தில் நம்ம யாகத்தை வளர்த்து விடலாம், நன்றாக செய்து வைத்து விடுங்கள் என்று கூறினார். அப்படியே ஆகட்டும் என்று அனைவருமே செய்துவிட்டு மனம் விருத்தத்தோடையே வாழ்ந்து கொண்டு வந்தார். சங்கர தினத்துக்கு யாக சாலையை உருவாக்கி சிவனாலயத்தில் ஏகத்தை வளர்த்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தார். தந்தையும் தாயும் அழைத்து, மகனே ஓகிலிங்கேஸ்வரா, எதற்கு உனக்கு இவ்வளோ மன வருத்தமாகவே இருப்பது போல் எங்களுக்கு தெரிகிறது. எந்த குறை இருந்தாலும் என்னிடம் கூறையானார். ஒன்றுமில்லை தந்தையே, மனசங்கலமாய் இருக்கிறது. இல்லையா, நீ துடிப்பாய் விட்டுவிட்டால் உன் மனைவி ஏதாதானா உன்கிடம் கூறினாளா? உன் தாய் ஏதானா தவறு செய்தாரா? இல்லையா, ஒன்றுமில்லை தந்தையே. வேறு யாராதானா உனக்கு தவறாக உன்னிடம் பேசிவிட்டாரா? என்னிடம் யாரும் எந்த தவறும் நடத்தவில்லை தந்தையே. எனக்கு மனம் சோர்வாக இருக்கிறது. இல்லையா, ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அதனால தான் என் ரொம்ப வருத்தமாய் இருக்கிறது போல் எனக்கு தெரிகிறது என்று தந்தை கூறினார். ஒன்றுமில்லை தந்தை என்று தந்தையிடம் விளக்கம் அளித்துவிட்டு சென்று வந்தார். சங்கர தினத்தில் யாகத்தை தொடர்ந்து கொள்ளலாம் என்று மக்களை அனைத்து சிவனாலயத்தை சுத்தம் செய்து கொள்ளுங்கள், அனைத்து வகையான வசதிகளும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார். செய்துவிட்டு தந்தையும் தாயும் மனைவியும் அழைத்து கொண்டு சங்கர தினத்தில் சென்றார். 2 ராஜ்யத்தாரையும் வந்து கொள்ளுங்கள் யாகத்துக்கென்று அழைத்தார். அனைவரும் சேர்ந்து யாகத்தை தொடங்கினார். யாகத்தை தொடங்கி ஏகத்தில் கணித்தது, உன் தந்தை மரணமாய்விடுவார் என்று கணித்து விட்டார். என் தந்தை மரணமாய்விடுவார் என்று கணித்துவிட்டு பெரிய மனக்கவலையாகிவிட்டது. யாகத்தை நிறுத்தாமல், மனம் சலிக்காமல் யாகத்தை தொடங்கினார். ஏகம் முடிந்த பின்னே அனைவருக்கும் சூடை சாம்பலை கொடுத்து விடுங்கள் என்று கூறிவிட்டு தந்தையும் தாயையும் அழைத்து கொண்டு தன் மனைவியும் அழைத்து கொண்டு அரண்மனைக்கு சென்று வந்தார். அரண்மனையில் சென்று வந்து பெரிய மனக்கவலையாகவே ஆகிவிட்டது. ஏகத்தை முடித்துவிட்டு மனக்கவலையே ஆகிவிட்டது என்று தந்தைக்கு தெரிந்துவிட்டது. ஏதோ ஒன்று நடக்கிறது. அதனால தான் எப்போதுமே மகன் சோர்ந்து கொண்டே இருக்கிறார். சரி, ஒன்றும் ஆகாதையா, கவலைப்படாமல் இரையா என்று தந்தை மகனுக்கு ஆறுதல் கூறினார். ராஜ்யத்தை சுற்றி பார்க்கலாம் என்று இவர் சுத்த ஆரம்பித்தார். சுற்றி பார்த்துவிட்டு முடிவெடுத்தார். 7 லோகத்துக்கும் 7 முனிவர்களை உருவாக்கி வைத்து விடலாம். 6 லோகம் இருக்கிறது. 6 லோகத்துக்கு ஒரு முனிவர்களை உருவாக்கி வைத்து விடலாம். ஏனால் இந்த லோகத்தில் நாம் ஒருவர் மட்டும் வைத்தியம் செய்தால் 2 ராஜ்யத்துக்கு மட்டும்தான் நம்ம செய்கிறோம். நம்மேல் ஒரு நன்மை நடக்கட்டும் என்று முனிவர்களை உருவாக்கி வைத்துவிட்டு அனைத்து வகையான வசதிகளும் ஏற்பாடு செய்து கொடுத்து விட்டார். இந்த சூடை சாம்பலை எடுத்துக்கொண்டு உன் லோகத்தில் இருப்போரை பயன்படுத்திக்கொள். உன் லோகத்தை உருவாக்கி வைத்துக்கொள். மக்களை துன்பப்படாமல் பார்த்துக்கொள் என்று ஓகிலிங்கேஸ்வரன் கூறிவிட்டு ஒவ்வொரு முனிவருக்கும் அனைத்து வகையான வசதிகளும் செய்து கொடுத்து விட்டார். மீண்டும் சிவனாலயத்துக்கு சென்று வந்தார். சிவனை, தாங்களை கேட்காமலே 6 முனிவர்களை உருவாக்கி வைத்து விட்டேன்.
அந்த 6 முனிவர்களும் 6 லோகத்துக்கு வைத்தியம் பார்த்து கொள்ளட்டும் என்று உருவாக்கி வைத்து விட்டேன். 7வது லோகம் ஒரு லோகமாயிருத்துக்கட்டும் என்று சிவனிடம் வரும்பிக் கொண்டு கேட்டார். அதில் ஒன்று தவறு இல்லை மகனை, நீ செய்து கொள் என்று கூறிவிட்டார். அப்படியே ஆகட்டும் என்று தந்தையிடம் வந்து கேட்டார். தந்தையே, தாங்களை கேட்காமல் நான் ஒரு ஏற்பாடு செய்து விட்டேன், அதில் ஒன்று தவறு இல்லையே தந்தையே என்றார். என்ன ஏற்பாடு செய்தாய் மகனே? 6 முனிவர்களை நான் உருவாக்கி வைத்து விட்டேன். ஒரு லோகத்துக்கு ஒரு முனிவர்களை உருவாக்கினேன் என்று கூறினார். அப்படியே ஆகட்டும், நன்மைதானே செய்தாய். இந்த முழு விளக்கமும் சின்னத்தோரை கதையில் பாருங்கள். இது நடந்த உண்மை சம்பவம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.